கண்ணா 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 கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். வாரணம் அணியாக பலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். பொன்மகள் பாஞ்சாலி பூந்துயில் தனை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். ஓர்முக பார்த்தனின் புயங்களை காத்திட இதையின் வடிவாக கண்ணன் வந்தான். இதையின் வடிவாக கண்ணன் வந்தான். बोलो गो माता की रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम्
अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கன நர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே சர்வத் பணிந்து பல்படிகால் வழியேறிக் கண்டீர் கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின்
சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினீர் ஆடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் லோர் எம்பாவாய். தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாய ஸ்வ ஆத்மயோகேன சோயம் மே விரத ஆஹிதः. ஜெய் போலோ கோகுலதாம் கீ ஜெய் போலோ கோமாதா கீ. நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். கோமாதாக்கள் நடுக்கில் உக்காந்துண்டு ஒரு கிருஷ்ண ஜெயந்தி. நிஜமாவே கோட்டி ஜென்ம சுகிருத்தம். ஏன்னா எந்த இடத்துல கோமாதா இருக்காளோ, கோதான் மாதான்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் மாதாவான் அவள். சிங்கக்குட்டிக்கு சிங்கம்மா அம்மா தான், நாய்க்குட்டிக்கு நாயம்மா நாயம்மா தான். ஆனால் எல்லாரும் அது பெண் நாய், இது ஆண் நாய், இது பெண் புலி, இது ஆண் புலி, இது ஆண் சிங்கம், பெண் சிங்கம், ஆண் மயில், பெண் மயில், இப்படி தான் சொல்லுவோம். இந்த மாதான்ற ஒரு தகுதி கோமாதா மட்டும்தான் சொல்லுவோம். வெறுமை கோ அப்படின்னு சொல்கிறதில்லை. கோ மாதா ரொம்ப விசேஷமானவள் கோமாதா. கோமாதா இருக்கிற இடத்துல நாம் கொஞ்ச நேரம் இருந்தால் கூட அவ்வளவு புண்ணியம். பெரிய மகாத்மாக்கள், காஞ்சி மகா பெரியவா மாதிரி பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, எங்கேயாவது இப்படி கோமாதா கோகுலம், இதுக்கு பேர் தான் கோகுலம், எங்கே கோமாதா எல்லாம் இருக்கிறாளோ அந்த இடத்துக்கு பேர் கோகுலம் அப்படின்னு பெயர். கோகுலம் ஊருக்கு சரியான உண்மையான பேர் மகாவனம் அப்படின்னு தான் பேர். மகாவன் அப்படின்னு தான் பிருந்தாவனத்தில் போனால் சொல்லுவாள். ஆனால் அந்த இடத்துல நிறைய மாடுகள்லாம் இருந்ததுனாலேயே கோகுலம் அப்படின்னு பேர் வந்துடுத்து. மகாத்மாக்கள்லாம் இந்த மாதிரி எங்கேயாவது பசு தொழுவம்லாம் இருக்குது அப்படின்னா, மாட்டு தொழுவம் இருக்குன்னா அங்கே உட்காந்துட்டு ஜபிப்பார்கள். அங்கே உட்காந்துட்டு பகவன் நாமத்தை ஜபிப்பார்கள். ஏன் அப்படின்னா அங்கே பண்ணுற நாம ஜபம் அவ்வளோ வசத்தியம். நம்ம சாதாரணமாக பண்ணுறோம் இல்லையா, இப்போ வீட்டில் பண்ணுவோம், நடக்கிற இடத்துலலாம் பண்ணுவோம், எப்போ வேணாலும் பண்ணலாம். அதே நாம ஜபத்தை கோமாதா பக்கத்தில் இருந்துண்டு அந்த இடத்துல இருந்துட்டு சொன்னோம்னாலே 100 மடங்கு 1000 மடங்கு பிரயோஜனம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ இவ்வளோ நாள் ராதே கிருஷ்ணா சொன்னோம் இல்லையா, இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லாதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த ராதே கிருஷ்ணா சமமாயிடும். அது பகவானுடைய கிருபை. நமக்கு இந்த தடவை அழகான நம் ஜீயர் ஆசைப்பட்ட மாதிரி குருஜி அம்மா சந்தோஷப்படும்படியான ஒரு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் இங்கே பண்ணுறோம். இன்றைக்கி இருக்கிற செட்டப்பை பார்த்தா அடுத்த வருஷம்லாம் ஆரம்பத்துலேருந்தே இங்கே பண்ணலாம் போல இருக்குது. ஒரு வாரம் என்னதுக்கு இல்லையா, ஜம்முன்னு ஒரு வாரம் இங்கேயே உட்காந்து மக்களமாக பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு தோணி போய்டுறது. இப்போயே நினச்ச மாடல்லாம் கட்டி விடலாம் சைடில் அப்படின்னு. முக்கியமாக வழியை பிளாக் பண்ணிடலாம் நினச்சா, யாரும் வெளில போக முடியாது இல்லை முடிகிற வரைக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த கோமாதாவுடைய வால் மேலே பட்டாலே அத்தனை புண்ணியம் உண்டு. அது நிஜமாகவே பகவத் சங்கல்பம். நமக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி,
இந்த 21வது கிருஷ்ண ஜெயந்தி நிஜமாவே இப்படி திடீர் இந்த மாதிரி ஒரு பண்ணுவோம் அப்படின்றது போன வருஷம்லாம் தீர்மானம் பண்ண விஷயமே கிடையாது. திடீர்னு சரி இங்கே பண்ணலாமா அப்படின்னு ஒரு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதத்துக்குள்ள தீர்மானமான விஷயம் தான், சரி இங்கே பண்ணலாம் அப்படின்னு. அப்போ பகவத் சங்கல்பத்தினாலே தான் நடக்கிறது. சாதாரணமாக நம்மெல்லாம் ஆத்மா, இந்த ஆத்மாவுடைய அளவை சொல்லும் பொழுது கூட சாஸ்திரம் சொல்கிறது, ஒரு கோமாதாவுடைய வாலில் இருக்கக்கூடிய ஒரு முடியை எடுத்து அதை 100 துண்டாக போட்டு, அதுலேருந்து ஒரு துண்டு 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 எடுத்து அதை 100 துண்டாக போட்டால் எத்தனை சின்னதாகிடும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. துண்டு போடுறதே முதல்ல கஷ்டம். அதை விட சின்னது நம்முடைய ஆத்மா அப்படின்றார். நம்ம ஆத்மாவோட சைஸ், நம்மளோட ஆத்மாவோட சைஸு கோமாதாவுடைய ஒரு முடியில் ஒரு பங்கில் 10ல் ஒரு பங்கு 100ல் ஒரு பங்கு அப்படின்னா நாம் வசத்தியா கோமாதா வசத்தியான்னு பார்த்துக்கோங்க. சாதாரணமாக சொல்லுவேன், கால் தூசுக்கு சமானம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம். கோமாதா அப்படி நம்மளை பார்க்கும், என்னுடைய வாலில் இருக்க ஒரு முடியுடைய ஒரு துளிக்கு கூட நீ சமானம் இல்லை அப்படின்னுடுவாளாம். அப்போ அந்த ஆத்மாவுடைய அளவை வர்ணிக்கும் பொழுதே கோமாதாவுடைய வாலில் இருக்கிற ஒரு முடியை வச்சுண்டு சாஸ்திரம் பேசுறது அப்படின்னா கோமாதா எத்தனை விசேஷமானவள்னு பார்த்துக்கோங்க. அந்த கோமாதா எப்பேற்பட்டவள் அப்படின்னா திருப்பார்கடலை கடையும் பொழுது வந்தவள். காமதேனு பசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காமதேனுடைய வம்சம்தான் நம்ம பார்க்கக்கூடிய மாடுகள் எல்லாமே. அப்போ திருப்பார்கடல்லேருந்து மகாலட்சுமி தாயார் வந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாயாரோடு வந்தவள் தான் கோமாதா. அதனால தான் அத்தனை ஏற்றம். மாடு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. எந்த இடத்துல கோமாதா இருக்காளோ அங்கே நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் எல்லாம் அழகாக சொல்லலாம் இல்லையா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். இந்த பகவானுடைய உலகளந்த பெருமானுடைய நாமத்தை சொல்லிண்டு நாம் நம்முடைய விரதத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அழகாக லோகத்துக்கு வேண்டியதான மழை மாதம் மும்மாறி பெய்கிற மழை பெய்யுமா. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள. நன்னா நெல் வயல்கள்லாம் மீன்கள்லாம் துள்ளி விளையாடுமா. ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. அழகாக புஷ்பங்கள்லாம் நிறைய தேன் இருக்குமா, கருவண்டு உட்காந்து அப்படி குடிச்சுன்னு இருக்குமா. இந்த நெல் ஆடும் பொழுது அழகாக அந்த கரையோரத்தில் வரப்பில் இருக்கக்கூடிய இந்த பூங்குவளை செடியும் ஆடுமா, அதில் பூவும் ஆடுமா. அப்போ அதில் தேன் குடிச்சுட்டு இருக்க வண்டுக்கு தாளாட்டு பாடுற மாதிரி இருக்குமா. அழகாக பால் குடிச்சு தேன் குடிச்சுட்டே தூங்குமா. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க. குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அந்த வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்றாளாம் ஆண்டாள். அவ்வளவு சிரேஷ்டம் கோமாதா. அதுவும் இந்த 21வது ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழா 5 நாள் உபன்யாசம். ஆனால் இன்றைக்கி தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழா உற்சவம் மாதிரி ஆரம்பிக்கிறோம். எப்பேற்பட்ட பாக்கியம்னா இன்றைக்கி சுவாமி ராகவேந்திரருடைய 345வது ஆராதனை இன்றைக்கி தான். இதே நாள் தான் 344 வருஷங்களுக்கு முன்னாடி சுவாமி ராகவேந்திரர் மந்திராலயத்தில் துங்கபத்ரா நதி தீரத்தில் ஜீவ சமாதியில் உட்கார்ந்த நாள். அன்றைக்கி கரெக்டாக வருது பாருங்க. இதெல்லாம் தான் பெரிய கிருபை அப்படிங்கிறதுலாம் நம்ம சௌகரியத்தை மாதிரி தான் டேட் பார்த்தோம். இல்லை ராகவேந்தருடைய ஆராதனை இன்றைக்கி வரும்னு எனக்கு நிஜமாக தெரியவே தெரியாது. எனக்கு நேதி தான் தெரியும். ராகவேந்திரே காட்டி கொடுத்துட்டார். அப்போ தான் நினச்சேன், அப்போ எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு அனுகிரகம் இது. அப்போ நம்ம மேலே ஆசீர்வாதம் அப்படின்றது எல்லா விதத்திலையும் வந்து அப்படியே வர்ஷிக்கிறது. அப்போ நாம் வாங்கிண்டால் போதும்.
சாதாரணமாக யாராவது ஒருத்தன் உருப்படலை அப்படின்னா மாடு மேய்க்க போ, உன்னெல்லாம் மாடு மேய்க்க அனுப்பினா தாண்டா லாய்க்கு அப்படின்பா. அது கேவலம்னு அர்த்தம் கிடையாது. மாடு மேய்ச்சா நீ உருப்பிடுவேன்னு அர்த்தம். உருப்படாத மாடு மேய்ப்பான்னு மட்டும் நினச்சுடாதீங்க, சரியா? அர்த்தம் தப்பு. உருப்படாதவன்லாம் மாடு மேய்க்கவே முடியாது. கோமாதா கிட்ட போய் உருப்படாதவன் நின்னாலும் அவனை உருப்பட வச்சு, அவனை ஜெயிக்க வச்சு, அவனை வாழ்க்கையில் ஒரு வசந்த நிலைமையில் கொண்டு வரக்கூடிய சக்தி, ஒரு ஆசீர்வாதம் கோமாதாவுக்கு உண்டு. அதான் அர்த்தம். அதனாலலாம் படிக்கிறேன்னா 4 மாடு வாங்கி மேய்க்கலாம் அப்படின்றான். நிறைய விஷயங்கள் இப்பெல்லாம் பேசின்னு இருக்கா அப்படின்னா, அப்போ மாடு மேய்ச்சான்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், புத்தி இல்லாதவன், பெருசாக அறிவே இல்லாதவன், எந்த வேலைக்கும் லாயக்கில்லாதவன் கூட கோமாதாவிடத்தில் போனால் நன்னா வேலை வாங்குவாளாம். கோமாதா கிட்ட எதுக்கிட்ட அனுப்புறதுனா வேலை வாங்கிட்டே இருப்பாளாம். தண்ணி வைக்கணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், கத்துறதையும் பார்க்கணும், மாற்றி 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 இதை பார்த்து சாணி அள்ளணும், மூத்திரம் பார்த்துட்டு இருக்கணும், பாலை கறக்கணும், அது மா அப்படின்னு கத்தும். அது ஒவ்வொரு மாக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். கடைசியில் தொந்தியும் தொப்பையுமா இருக்கவங்க கூட 6 பேக்ஸோடு ஆகிடுவோம். நான் கூட 1 மாதம் வரலாமான் இருக்கு. தொந்தி தொப்பையெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஓடாத சைக்கிளை மிதித்து பார்த்தா எல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. நான் மிதிக்கலப்பா. எல்லோரும் வாக்கிங் போங்க அப்படின்னா வாக்கிங் போகும்போது வேர்க்கடலை சாப்பிட்டுட்டே வாக்கிங் போகிறோம். அதுக்கு வாக்கிங் போகாமலே இருக்கலாம். கோமாதா கிட்ட வந்து நான் பெண்டு கட்டுறதுனா இல்லையா, இடுப்பு பலமாயிடும், தானாகவே வயிறு உள்ள போயிடும். கோமாதாவுடைய மூச்சு காற்று மேலப்பட்டாலே அத்தனை வியாதிகள் சரியாகும். இன்றைக்கி அவ்வளவு ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. கோமாதா பக்கத்தில் போயாச்சுன்னா அந்த மூச்சு காற்று பட்டாலே அவ்வளவு நல்லது அப்படின்னு காண கிடைக்கிறது. கோமாதாவில் தான் பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர் எல்லாம். கோமாதா இல்லை வச்சுக்கோங்களேன், மகாபிரிவா சொல்கிறா கோமாதா இல்லைன்னா யஜ்யமே பண்ண முடியாது. யஜ்யம் பண்ணணுமா வரட்டி வேணும். கோமாதாவுடைய சாணம் முதற்கொண்டு அதுதான் முதல்ல எடுத்து வைக்கணும். யஜ்யம் பண்ணணும்னா வரட்டி எடுத்து வச்சாதான் நன்னா எரியும். அதுக்கு மேலே தான் சமைத்து போட முடியும். நேரடியாக ஒரு அக்னியை கொண்டு வந்துட முடியாது. வரட்டி தான் நன்னா பிடிச்சிக்கும். ஒரு மிருகத்தினுடைய மலம் இவ்வளோ வசதியா அப்படின்னா அப்போ எவ்வளோ வசத்தின்னு பார்த்துக்கோங்க. கோமாதா அத்தனை விசேஷம். அந்த வரட்டியை வச்சுட்டு தான் ஹோமம் ஆரம்பிப்போம். அதனால தான் அப்புறம் நெய்யை விடுவோம். அப்போ வரட்டியை வைக்கிறதுக்கும் கோமாதா வேணும், நெய்யை விடுறதுக்கும் கோமாதா வேணும். நெய் இருந்தால் தான் யஜ்யம்ன்ற ஒன்றே பண்ண முடியும். நெய் வேணும்னா கோமாதாவை விட்டவர் எந்த ஒட்டகத்து பாலெல்லாம் கறந்து நெய்யெல்லாம் எடுக்க முடியாது. ஆட்டுப்பாலெல்லாம் குடிப்பா, கழுதப்பாலெலாம் குடிக்கிறது உண்டு. ஆனால் கழுதப்பால் நெய் யாராவது கேள்விப்பட்டிருக்கா? வராது. அதனால தான் கோமாதா. ஆனால் கறந்து வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாருங்க. தாய்ப்பால்லையே நெய் வராது. அப்புறம் தானே வேறு இதுலையான்னு வர்றதுக்கு. உலகத்தில் பரம பவித்திரமானதுன்னா தாய்ப்பால். அதுக்கு அடுத்து அதற்கு சமமாக அதோட போட்டி போடக்கூடியதுன்னா இன்னி வரைக்கும் கோமாதாவுடைய பால் ஒன்று தான். அவ்வளோ விசேஷம். சமயத்தில் அம்மாவுக்கு தான் மஞ்சக்காமல் வந்துடுத்துனா கூட உன் பால் கொடுக்காதேம்மான்வா, பசும்பாலை கொடுக்க ஆரம்பிச்சுடுவா. ஏண்டா அப்படின்னா அவ்வளோ விசேஷம் கோமாதா. நம்ம ஆயுசு முழுக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். நிறைய பேர் உண்டு. மாதா, பிதா, குரு, தெய்வம், கோமாதாவும் அதில் உண்டு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால்ன்றோம் பாருங்க, அந்த பால் வரைக்கும் கோமாதா கொடுத்தா தான் உண்டு. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் நம்ம யோசிக்காத விஷயம். அதாவது பிறந்ததுலேருந்து கடைசி பால் வரைக்கும், சீம்பால்லேருந்து அத்தனை பாலும் கோமாதா கொடுத்தாலொழிய. நிஜமாவே இந்த பாலில் தான் கொண்டு கரைப்போம். இந்த எலும்பெல்லாம் எடுத்து பாலில் தான் கரைப்பார். ஒருத்தரோட அஸ்தியை எடுத்து அதில் கரைச்சாதான் சத்கதி அடைவார். அதுக்கப்புறமா தான் அது எடுப்போம். அப்போ இந்த உடம்புக்குடைய முடிவுக்கே அவள் பால் வேணும்னா முதலுக்கும் அவள் பால் தான் வேணும். இது அடுத்த ஜென்மா சுத்திகரணம் ஆகிறதுக்கும் கோமாதா அவ்வளவு விசேஷம். அதனால் எங்கே கோமாதாவை பார்த்தாலும் கைகூப்பி தொழுங்கும். வடக்கில் இந்த பழக்கம் உண்டு. நான் தெற்கில் யாரோ சில பேர் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் வடக்கில் பிருந்தாவனம், துவாரகா, பண்டீபுரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா கோமாதா இருந்தால் தொட்டு கண்ணில் ஒத்திண்டு போவாள், பிரதட்சணம் பண்ணிட்டு போவாள். கிளம்பும் பொழுது நீங்கள் எந்த வேலையாக போகும்பொழுதும் வழியில் கோமாதா பார்த்தோன்னா நிச்சயமாக அந்த காரியம் நல்லதாகத்தான் நடக்கும்.
அவ்வளவு விசேஷம் கோமாதா. அவள் குறுக்கில் வந்தாலும் சரி, நெடுக்கில் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, கோமாதா சுப சகுனம் ஒன்று தான். எங்கேயாவது நீங்கள் அவசரமாக போகும்போது கோமாதா குறுக்கில் வந்துட்டா அப்படின்னா, என்னடா அது வழியை பிளாக் பண்ணுறான்னு நினைக்காதீங்கோ. உங்களுக்கு வர வேண்டிய பெரிய தடையையோ கஷ்டத்தையோ தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவள் கோமாதா. அதனால தான் பகவான் பார்த்தா, நான் தேடி 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 கிருஷ்ணவதாரம் எதுக்கடா பண்ணா, எங்கடா பண்ணான்னா, அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். ஆண்டாள் சொல்கிறா இல்லையாங்களா, அறிவே கிடையாதுப்பா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம்ப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ ஆண்டாள் சொல்கிறா, இந்த கோமாதாவை பிடிச்சிட்டு தான் கண்ணன் காலில் போய் விழறாளாம். எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாதுப்பா, இந்த கோமாதாவோட ஒரு சம்பந்தம் எங்களுக்கு இருக்குது. அந்த குலத்தில் நீ வந்ததுனால நீ எங்களெல்லாம் உன்னோட சேர்ந்தவர்கள்னு ஏற்றுனுட்ட. அவங்க பகவான் இந்த கோகுலத்துக்கு வந்ததுனால இந்த அறிவொன்றும் இல்லாத கூட்டத்தெல்லாம் இவர்கள் என்னுடையவர்கள்னு ஏற்றுட்டான். இந்த கூட்டத்துக்காகவே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே அப்படின்ற ஆண்டாள். ஒரே ராத்திரியில் மதுராவில் பிறந்து ஒரு 5 நிமிஷம் அம்மாட்ட பால் குடிச்சிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? தேவகி மாதா